வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சருக்கு பேரடியாக மாறிய மஹிந்த மீதான விசுவாசம். தமிழ் மக்களுக்காக நீதி முழுமையாக கேள்விக்குள்ளாகியுள்ளது. ஸ்வீடனில் சாணக்கியன் சுட்டிக்காட்டு. இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை திடீரென நிறுத்த முடியாது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. வலி சுமந்த உறவுகளின் உயிர்காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வெற்றாப்பிள்ளையில் வழங்கி வைப்பு. அம்சிகா மரண விவகாரத்தில் புதிய திருப்பம். தப்பிய தனியார் கல்வி நிலைய உரிமையாளர். சிலாபத்தில் மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கணவன். மலையக மக்களுக்கு காணி உரிமை இந்திய சட்டத்தரணி வலியுறுத்து. நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டம். மாதுஷான் உள்ளிட்ட 8 பேர் கைது. டிஜிட்டல் பொருளாதார தீர்வுகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல். ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது இளம் தலைமைத்துவம் அத்தியாவசியமானது. சமிந்த விஜயசுரே. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் இயக்குநர் ஜெனரல் ஜயந்த எதிர்சிங்க ஆகியோர் மீது பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு நவம்பர் 19, 2014 அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவிக்கால பங்கேற்பு ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 11 செய்தித்தாள்களில் விளம்பரங்களை வெளியிடுவதற்கான முதலீட்டு சபையின் நிதியிலிருந்து 17 மில்லியனுக்கும் அதிகமான தொகை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி குறித்த நடவடிக்கையானது அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்துவதாகவும் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை மீறியதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தை விசாரிக்கப்படும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு 15 சாட்சிகள் மற்றும் 21 ஆவணப் பொருட்கள் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் அரசியல் கொலைகள் சம்பந்தமாக சர்வதேசத்தின் பார்வை குறைவாக காணப்படுகிறது. இதனால் தமிழ் மக்களுக்கான நீதியானது முழுமையான கேள்விக்குறியாகியுள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற அநீதிகள் இனப்படுகொலைகள் மற்றும் அரசியல் கொலைகள் சம்பந்தமான சர்வதேச பார்வையானது குறைவடைந்துள்ளது. இலங்கையில் 2009 ஆண்டு முடிவடைந்த உள்நாட்டு போருக்கு பின்னரும் உலகில் பல பகுதிகளில் யுத்த குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறிய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் சில நாடுகளில் இடம்பெற்று வருகின்றன. ரஷ்யா, ஈராக், மியான்மர், இஸ்ரேல், உக்ரைன், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளில் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவனவாக உள்ளன. இரு நாடுகள் அனைத்தும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையதாக சர்வதேச அமைப்புகளால் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானவையாகும். இந்த நாடுகளில் காட்டப்படுகின்ற ஆதீன கவனம் காரணமாக இலங்கையில் நிகழ்ந்த அநீதிகள் தொடர்பான கரிசனைகள் குறைவாக காணப்படுகின்றன. யுத்தம் மௌனிக்கப்பட்டும் நாட்டின் அரசியல் நிலைமை, பொருளாதாரம் என்பன ஸ்திரத்தன்மையில் இல்லாத நிலையில் காணப்படுகிறது. இதனாலும் தமிழ் மக்களுக்கான நீதியானது முழுமையாக கேள்விக்குறியாகியுள்ளது. இருப்பினும் சர்வதேசத்தின் பார்வை எமது நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அழுத்தமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான பொருளாதார பலமிக்க நீதியான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேசத்தின் அழுத்தம் மிக இன்றியமையாததானதாக காணப்படுகிறது என்றார். இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீனிய இடங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்புவதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். சுதந்திர பாலஸ்தீன நாடு என்ற அடிப்படை இலங்கையில் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலின் விரோத போக்கை இலங்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இலங்கை இஸ்ரேலுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீமின் சமீபத்திய அறிக்கை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஹக்கீம் பல அரசாங்கங்களின் அமைச்சராக இருந்துள்ளார். ஆனால் இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்த எதுவும் செய்யவில்லை. இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை இலங்கை திடீரென நிறுத்த முடியாது என்றும் பல நாடுகளைப் போல இஸ்ரேலுடனான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை இலங்கை தொடரும். இஸ்ரேலுடனான உறவுகளை இலக்கு வைத்து திடீரென நிறுத்தினால் அது பொருளாதாரத்தை பாதிக்கும். சில இலங்கையர்களும் தற்போது இஸ்ரேலில் வேலை செய்கிறார்கள். பாலஸ்தீனியர்களின் நிற்கும் ஆனால் ராஜதந்திர மற்றும் பொருளாதார நோக்கங்களுக்காக இஸ்ரேலுடன் உறவுகளை நெருங்கி சவுதி அரேபியா, சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளின் போலவே இலங்கையும் செயல்படுகிறது. இலங்கை ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாடு மற்றும் ஒரு சுதந்திர இஸ்ரேல் அரசை நம்புவது என்றும் இலங்கை இஸ்ரேலுடன் அரசியல் மற்றும் பொருளாதார உறவை தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக படுகொலை வாரத்தின் மே 12 முதல் 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் தாயக பகுதிகளில் உணவுரூபமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009 ஆண்டு இறுதி யுத்த காலத்தில் இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள், பொருளாதார தடைகள் என மக்களுக்கு உணவு, மருந்து எதுவுமே கிடைக்கவில்லை. தடுத்து உச்சகட்ட தாக்குதல்களை நடத்திய போது மக்களின் உயிர் காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இதனை விடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளனர்.
இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்தையினருக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் 5வது நாளான நேற்று வட்டாப்பிளை இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வட்டாப்பிளை பாடசாலை சந்ததியில் வைத்து இறுதி உயிரை காப்பாற்ற உயிர்காத்த உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. கொட்டாஞ்சேனை மாணவி மரணத்துடன் தொடர்பதாக கூறப்படும் தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்தார். உயிர் மாய்த்து கொண்ட மாணவியின் தாயாரது வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து குறித்த மேலதிக வகுப்பின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை. இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன. எந்த ஒரு நபருக்கும் இந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளருடன் தொடர்புபடுத்தப்படும் சம்பவம் குறித்து நேரடி சாட்சிகளை வழங்கவில்லை. எவ்வாறாயினும் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாமை, கல்வி அமைச்சருக்கு அறியப்படுத்தாமை தொடர்பான பிரச்சினை ஒன்று உள்ளது. இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் துப்பாக்கிச்சூட்டு இலக்காகி பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று சிலாபம் பிலத்தவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் தனது மனைவி மீது வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி இவ்வாறு துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இலங்கை மலையகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு காணி உரிமங்கள் வழங்கப்பட்டு அவர்களும் அந்த நாட்டின் இறைமை மிக்க மக்களாக வாழ்வதற்கு புதிய அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இந்தியாவைச் சேர்ந்த சட்டத்தரணி சிவஞான சம்பந்தம் வலியுறுத்தினார். மலையக மக்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் பெரும் சக்தியாக இருக்கின்ற போதும் அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் அரசாங்கங்கள் எதையும் செய்வதில்லை. இதனால் தான் அவர்கள் நாளாத வருமானத்தை பெறுவதில் கூட பெரும் அசௌகரியங்களை சந்திக்க நேரிடுகிறது. இந்த நிலையை தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை இந்த தரப்பிடம் முன்வைக்க இருக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இணை சுகாதார அறிவியல் பட்டதாரிகளின் ஒன்றியம் சுகாதார அமைச்சு முன்பாக நடத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுஷான் சத்ரஜித் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வைத்தியசாலை சதுக்க மற்றும் சுகாதார அமைச்சு அமைந்துள்ள இடங்களுக்கு நுழைவதையும் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வதையும் தடை செய்யும் வகையில் நேற்று முற்பகல் 12 மணி வரை மாலை 5 மணி வரை போராட்டங்களுக்கு எதிராக உத்தரவு ஒன்றை மாளிகா கந்த நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் முதன்மை அபிவிருத்தி துறையான டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்திக்கு அமைப்பான விரைவின் கீழ் திட்டமிடப்படும் பிரதான வேலை திட்டங்களை முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு அதிக அளவிலான பிரதிபலனை பெற்றுத்தரும் பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்புக்கான தீர்வுகளை துரிதப்படுத்துதல், டிஜிட்டல் அடையாள அட்டை, அரச கொடுப்பனவு கட்டமைப்பு, டிஜிட்டல் தொலைக்காட்சி வேலை திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகள் தொடர்பில் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றன. இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினதும் இலங்கை தகவல் பாதுகாப்பு அதிகார சபையினும் பணிகளை விஸ்தரித்து தொடர்பில் புதிய சட்டங்கள் மூலம் டிஜிட்டல் பொருளாதார மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான நிறுவனங்களை அமைப்பது தொடர்பில் முன்மொழிவுகளும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டன. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க விக்ரமரத்ன, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருண சுரிதனபால உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி அடுத்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய பலம் மிக்க சக்தியாக உருவாக வேண்டும். அதற்கு கட்சிக்குள் மறு சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கட்சி சில்வா உள்ளிட்டவர்களுக்கு கட்சியில் மேலும் உயர்வுக்கூடியதாக வாய்ப்புகளை தலைமைத்துவம் வழங்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது இளம் தலைமைத்துவம் அத்தியாவசியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமேந்த விஜயசூரி தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒற்றுமையுடன் முன்னோக்கி பயணித்துக் கொண்டுள்ளது. ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டுமாயின் ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக வேண்டும். அடுத்து ஆட்சியை கைப்பற்றக்கூடியவாறு கட்சியின் உள்ளக கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஊழல் மோசடிகளற்ற சிறந்த தலைமைத்துவம் கட்சிகள் உருவாகியுள்ளது. கட்சி சில்வா, ஹபீர் காசி, மிரான் முஜிபூர், மரிக்கார், நலிம் பண்டார் போன்றவர்கள் தூய்மையான அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாட்டிகள் கட்டியெழுப்பக்கூடிய உண்மையான திறமையும் பலமும் கொண்டவர்கள் இவர்கள். மேலும் உயரக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கான இடத்தை வழங்க வேண்டியது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் கடமையாகும். பலவீனமான தலைமைத்துவத்தினால் தான் இன்று நாடு இந்த நிலையை அடைந்துள்ளது. நாம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தோன்றியவர்கள். எனவே இனியும்
ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி ஒருவர் மாத்திரம் வரையறுக்கப்படுவையாக இருக்கக்கூடாது. எனவே பலமிக்க சிறந்த இளம் தலைமுறையினருக்கு இனிவரும் அரசியல் அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவையாக உள்ளது. எனவே பலமிக்க சிறந்த இளம் தலைமைத்துவம் இனிவரும் அரசியலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவையாக உள்ளது. இனிவரும் காலங்களில் கட்சிக்குள்ளும் நாட்டுக்கும் தேவையான சிறந்த இளம் தலைமைத்துவத்தை முன்னிறுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இந்த மாற்றம் நிச்சயம் ஏற்படுத்தப்பட வேண்டும். நாட்டு நலனுக்கு இந்த மாற்றம் அத்தியாவசியமானது என்றார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.